ம் ம் ஏய் தட்டு தட்டு கை கை கலைக்கூட இப்படி பண்ணு ம் லவ் யூ கொடு சரி லிப்ஸ்டிக் கலைக்காத பாய் தூரமா நில்லு தூரமா நில்ல என்ன 50 ரூபா போதும் நிறுத்து மூடு நாக்கு போயிடும் லிப்ஸ்டிக் போயிடும் சரி போதும் மூடு வாய மூடு ஏந்து நில்லு ட்ரெஸ்ஸு காட்டுமா பின்னாடி லைட்டாக நகர் பின்னாடி வந்து போ பின்னாடி நகரு போதும் போதும் உட்காரு பொறுமையா உட்காரு அம்மா உட்காரு உட்காரு இங்கே பாரு எங்கன்னா விளையாட கறிலாம் இருக்கா ஏங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட பர்த்டே இன்னைக்கு. ஆக்சுவலி வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணணுன்னே தெரியாது. எல்லோரும் வந்துருந்தாங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. இது 4th பர்த்டே அவளுக்கு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். காலையில் கோவிலுக்கெலாம் போயிட்டு காலையில் கோவிலுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. பார்த்திங்கன்னா அதில் ஏஞ்சல் மாதிரி இருப்பா. எல்லாருமே விஷ் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பர்த்டே முடிஞ்சிருக்கோம். நான் இதை போஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து போடவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். சரி போடுவோன்றதுக்காக போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைய அப்படியே விஷ் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக விஷ் பண்ணால் கூட தப்பு கிடையாது. எல்லாருமே வந்துருந்தாங்க. அவங்க பெரியப்பா பெரியம்மா, பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாருமே வந்துருந்தாங்க. அவங்க அக்கா அவங்க தம்பி எல்லாருமே வந்துருந்தாங்க. ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. அப்படியே கிஃப்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே முகத்தில் சிரிப்பாக இருக்கும், சிரிப்பொலியாக இருக்கும். நான் ஏன் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு போட்டிருந்தேன், ஹாப்பி பர்த்டே பாட்டு போட்டிருந்தேன். ஸோ அதனால் அதை மியூட் பண்ணிவிட்டு சாங் போனால் காப்பிரைட் மாதிரி வரப்போகுதுன்ட்டு சரி ஓன் வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து பார்க்குறவங்களுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த பர்த்டேனாவே செலிப்ரேஷன் பண்ணும்போது குழந்தைங்கள ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு குழந்தைங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம என்ன வேணாலுமே செய்யலாம். அவங்க பர்த்டே டைம்ஸ் இல்லாமல் எல்லா டைமுமே இந்த மாதிரி பண்ணலாம். ஒரே மேக்கப்லேயே இருப்பாங்க அந்த அம்மா. இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. மார்னிங் போட்டுறது வந்து வேறு ஃபங்க்ஷனுக்கு எடுத்த ட்ரெஸ் அது. ஸோ அதில் தான் ஆனால் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று அந்த மாதிரி கசன்னு தான் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் வெளியே கூப்பிட்டு போயிட்டு நம்ம அழகாக வெளியே கோவிலுக்கு போனோம். அது கோவிலுக்கு போச்சு, கோவில் மூடி இருந்தது. அதனால் உட்காந்து அங்கேயே ஃபோட்டோ வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தோம். இல்லைனா வீட்டுக்குள்ளே ரொம்ப கசன்னு ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பா, கரெக்டாக சொல்லிகிட்ருப்பா. அதனால தான் சரின்ட்டு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்ருக்கா பாருங்கள் கேக்கு. அதனால் அந்த ட்ரெஸ்ஸு மார்னிங் போட சொல்லிட்டு ஈவினிங் வந்து இந்த ட்ரெஸ் தான், ஜீன்ஸு மேலே ஸ்கர்ட்டு மாதிரி வருது, அந்த சட்டை மாதிரி எடுத்தாச்சு. ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அவங்க தம்பி பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கம் வந்து அக்கா 2 அக்கா 3 தம்பி 2 அக்கா அவளுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரே ஜாலியாக இருப்பாங்க என்ஜாய்மெண்ட்டோடு. அவங்க பெரியப்பா வந்து காசு கொடுக்குறாங்க பர்த்டேக்கு. பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துவாங்க. அக்கா அவங்க பெரிய அக்கா பக்கத்தில் இருக்கிற சின்ன அக்கா இருக்கும், தம்பி அந்த சைடு இன்னொரு தம்பி கையில் வச்சுருப்பாங்க, இன்னொரு தம்பிக்கு என்கிட்ட இருந்து அவங்க அப்பா கிட்ட. பின்னாடி திருப்பி சுப்பு சமாதான். அம்மாண்ட கட்ட
அவ பிடிக்க தான் முத்தாது, நீ பிடிக்கிறது இல்லை. சாப்பிடா இருக்கா, சாப்பிடா இருக்கு. இட்லி சாப்பிடுவோம்மா. என்ன டைம் வந்து போய் தூங்க தான் போறேன். பின்னாடி கூட லூடோ விளையாடுவாங்களா முடியாது, லூடோ எனக்கு விளையாடவே தெரியாது. அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உட்கார அக்காவே பல்லு 2 வருஷம் கழிச்சு ஓடி ஊத்து பண்ணி பீ வந்துடும்.